இதில் போய் சார் இப்போ ஜென்ரல் லெக்சர் சார் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்தாச்சு சார். டேரெக்டாக இதில் போகலாம்ல. சார் இப்போ ஜென்ரல் லெக்சர் சார். இந்த ஸ்பெசிஃபைட் லெஜர் ஆப்ஜெக்ட் ஸ்கோப் இதை செலக்ட் பண்ணிக்கலாமா? சார் மேலே சார். செகண்டரி எது தேவை சார்? இல்லை, நம்ம ஸ்பெசிஃபை தானே பண்ணுறோம். தேவை இல்லையா? இந்த இதில் போய்க்கலாம் ஸ்பெசிஃபைட் லெஜர் ஆப்ஷன். சரி மறுபடியுமா? ஆமாம் சார். இதுக்குள்ளே போயிட்டு தாங்க நம்ம இது ஆட் பண்ணி லீகல் என்டிட்டிஸ் அப்ளை அண்ட் போயிட்டோம் சார். ஒரு ஃபுல் செட்டப்பா? சார் இல்லை ஜேர்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷா? அமெரிக்கன். ஓகே. நெக்ஸ்ட் அந்த ரிட்டர்ன் சேம் மாட்டுவது மாதிரி தான் இருக்கு. அப்படி ஒரு இது வந்துருச்சா? நம்ம அந்த வேல்யூ செட் அதுல இருந்து சூஸ் பண்ணணும். கரெக்டா? சர்ச்சா? இதில் அந்த கண்ட்ரி கோடு கம்பெனி அந்த வேல்யூ. இது வந்து அக்கௌண்ட் வந்து அந்த ரிட்டர்ன் அண்ட் சர்ச் கொடுத்தோம்னா அதில் வேணுமா? ஓகேவா? இதெல்லாம் ஆப்ஷனலா? இதெல்லாம் நம்ம வேணும்னா ஜேர்னல் ப்ராசஸ் பண்ணும்போது வேணும்னா இதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான். ஓகே. நெக்ஸ்ட் இதில் பேயபிள்ஸ் ரிசீவபிள் மாடல் வந்தால் வேணும்னா அதெல்லாம் வந்து வந்துருக்கு பண்ணா டிசேபிள்டாக இருக்குது. ஸோ அந்த செட்டப் பண்ணும்போது இது உங்களுக்கு என்ன? இப்போ பேபிள் செட்டப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடுமா? இவ்வளோதான். அப்புறம் நமக்கு ரவுண்டிங்லாம் வேணும்னா இங்கே நம்ம அதில் கொடுத்துடலாம். ஓகே. இப்போ சேவ் அண்ட் க்ளோஸா? நெக்ஸ்ட்டு சார் நெக்ஸ்ட் இதில் ரிவ்யூ ஆன் சப்மிட்டிங் சார். அவ்வளோதான் சார். கான்ஃபிகரேஷன். அப்புறம் ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட் போயிடலாம். இதை கிளிக் பண்ணுமா? சார் இது ஓ, இங்கே கொடுத்துருக்கலாமே. சார் சப்மிட்னா என்ன ஆகும்? டன் கான்ஃபிகரேஷன்லாம் சப்மிட் ஆனிச்சு. செக் பண்ணுவோம் பேக்ரவுண்ட். ரிவ்யூ ஆச்சு. அந்த மாதிரி ரன் ஆகும் ப்ரோக்ராம். சப்மிட். இது எங்கே போய் பார்க்குறது சார்? இது வந்து இல்லையா? சார் நேவிகேட்டரில் டூல்ஸில் போய் டிரான்சாக்ஷன் கன்சோல். சார் டிரான்சாக்ஷன்
சொல்லு டிரான்சாக்ஷன் இல்லை ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டடாக ரன்னிங் அதான் கன்கரண்ட் ரிக்வெஸ்ட் எங்கே இருக்கு இது பண்ணிக்கலாம் டிரான்சாக்ஷன் டேட் இன்னைக்கு டேட்டை கொடுக்குமா இந்த மந்த் கொடுத்துருவோம் அக்டோபர் தானே இது சரி இதெல்லாம் நம்மளது நினைக்கிறேன் இங்கே நம்மளது செக்லிஸ்ட் சார் நம்மளுக்கு ஜிஎல்னு வர சார் அந்த டூல் கிளிக் பண்ணுங்க சார் ஒரு நிமிஷம் எதுவுமே வரல எந்த டூல் சார் நேவிகேட்டரில் டூல் இந்தா செட்டில்டு ப்ராசஸ் டிரான்சாக்ஷன் கன்ஸில் வந்து அந்த P2P ஃப்ளோ அதெல்லாம் போட்டால் அதில் இருக்கும் சார் அந்த ரெக்ரேஷன்லாம் க்ரியேட் பண்ணுறது சார் வித்தியாசம் இல்லைப்பா இது செட்டில் பண்ண போகுது இதில் சார் ரன்னிங் நம்ம பார்த்துக்கலாம் சார் ரன் ஆகிட்டு இருக்கு சார் இல்லை ரன் ஆனால் சக்சீட் இதில் வந்து வச்சு பண்ணிக்கலாம் சார் அதுவே சேஞ்ச் ஆகிடும் சார் இப்போது ஓப்பன் டச் பீரியட் போய் அதில் இது முடிஞ்சதுக்கப்புறம் இது ரன் ஆகும் போது அதில் பண்ணிடலாம் சார் அப்படியா complete running sub request okay back la போயிடலாமா home setup இது பண்ணோன்னே என்ட்ரி போட ஆரம்பிச்சிடலாம்ல நம்ம ஒர்க்ஸில் ப்ரொஃபைல் ஆப்ஷன் R2ல பண்ணுறோமா இங்கே எதுவுமே இல்லையா கேட்டிங்களா அவங்க ஆப்ரேட்டிங் யூனிட்லாம் எப்படி செட் ஆகும் இதில் ஆப்ரேட்டிங் இல்லாமல் எதில் போய் லாகின் பண்ணணும் பார்ப்போம் இதில் போய் ஜென்ரல் லெஜர் கொடுக்கணும் இல்லை ஜென்ரல் லெஜர் கிளிக் பண்ணிக்கலாம் சுற்றிட்டு இருக்கேன் எங்கே இருக்கு மாடியூலா ஜெனரல் லெஜர் சூப்பர் ஓபன் டச் பீரியட் இத பண்ணிட்டோம்ல சரி ஈஸியா இருக்கு ஓகே டேட்டா ஆக்சஸ் நம்மளுக்கு எஸ்ஆர் இன்னும் வரல சார் அப்போ நம்ம யூசர் கொடுக்கலன்னு சார் அது யூசர் கொடுக்கறதுக்கு அந்த யூசருக்கு சார் இந்த எஸ்ஆர் இதில் போய் ஆட் பண்ணுமா இது சார் கேன்சல் ஆட் பண்ண அவரோட போய் அவரோட யூசரை போய் நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா சார் இதில் இங்கே கிளிக் பண்ணணும் சார் டாஸ்க் அதில் சர்ச் கொடுத்தோம்னா நமக்கு இதாகும் சார் manage access for user managers. Access for user managers. Bad கொடுக்குறோம் சார் பண்ண அப்படியே
பக்கம் தான் இருக்கா? சரி, உங்கள் லொக்கேஷனாக தான் அனுப்புங்க. சரி, அனுப்பிவிடும். 4 மணிக்கு போல் வருவோம். கிளம்புவோம். 4 மணிக்கு அங்கே வந்துடுவோம். சரியா? ஒரு இதில் போய் எல்லாம் ஆட் பண்ணுறோம். அதில் செக்யூரிட்டி கண்டெக்ஸ்ட் பிரைமரி லெஜர் ஆட் பண்ணுறோம். ஓகே. அவனோட இது அது ரெஃப்ரெஷ் ஆகும். இப்படி பண்ணாதான் இப்போ போய் பாரு. இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கியா? ஈஸியா இதை வந்துருச்சு. ஃப்ரெஷ் பேஜ் பண்ணப்போ அபவுட்லாம் நம்ம கொடுத்த டேட் இதில் வந்துருக்கு சார். ஃபர்ஸ்ட் டேட் வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம இதில் கூட லேட்டாக கூட ஆரம்பிச்சுக்கலாம் இல்லையா? அது வந்து இதில் எது வேணா ஆரம்பிச்சுக்கலாம். கரெக்டாக சார். நம்ம இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஜென்ரல் அக்கௌண்ட்டில் போயிட்டு அதிலே பீரியடில் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துக்கலாம் சார். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிடுவா. சப்மிட்டா? அந்த நேவிகேஷனில் போகணும். அதில் போ. சேவ் பண்ணியாச்சா? ஓகே ஓகே கொடுத்து அந்த இதில் போ. ஜென்ரல் லெஜர் இப்போ இதில் போகணும். அவ்வளோதான் சார். இதான் கான்ஃபிகரேஷன். ஓகே. ஓ அந்த இதை போய் ஓப்பன் பண்ணிட்டல பீரியடை. அந்த பீரியட் நம்ம புக்கில் போய் ஜென்ரல் லெஜர் லாகின் பண்ணு. இந்த 3 ஆட் பண்ணணும்ல. ஜென்ரல் லெஜர் அக்கௌண்டன்ட், அந்த அக்கௌண்டன்ட்டில் லாகின் பண்ணு. அக்கௌண்டன்ட் ரோல் எங்கே? ஜேர்னல் எங்கே கிரியேட் பண்ணணும்? ஜேர்னல் வந்து ஜென்ரல் அக்கௌண்டிங். மேனேஜ் ஜேர்னலா, கிரியேட் ஜேர்னலா? இப்போ இதில் பீரியட் க்ளோஸ் நம்ம அந்த பீரியட் பார்த்துக்கலாம் சார். ஓப்பன் பண்ணுற இது அதை கிளிக் பண்ணி அதில் லெஜர் சேஞ்ச் பண்ணணும் சார். நம்ம இங்கேயா? ஆமாம் சார். எப்படி பண்ணுறது? நம்ம லெஜர் இங்கே ஓப்பன் பண்ணணும் சார். பிபிஓபிஎல் இருக்கு டேட்டாக்ஸ், அதை எப்படி மாற்றுறது? இங்கே சேஞ்சிங் பண்ணணும் சார். இது க்ளோஸ் வித் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஓப்பன் எங்கே இருக்குது? ஓப்பன் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். அப்போ அவனோட புக் வந்தால் தான் பண்ண முடியும். கரெக்டா? சிம்பிள் லெஜர் இதில் நம்ம டேட்டா ஆக்சஸுக்கு மாற்றணும் சார். இதில் போய் இங்கே சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் சார். இல்லையே. இங்கே எதாவது மாற்ற முடியுமா பார்ப்போம். மேனேஜ் அக்கௌண்டிங் பீரியடு தானே? அதில் தானே இருக்கும். அப்ளிகேஷன் ஜென்ரல் லெஜரில் இருக்கும். எங்கே இருக்கு? இதோ இருக்கு. பிபிஓ ஆல் லெஜரில் போய் செலக்ட் பண்ணலாமா? ஏன் நம்மளுக்கு வர மாட்டேங்குது சார்? இது இல்லாட்டி இன்னொரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்க சார். ஓப்பன் பண்ணு. பேர்
பண்ணு போய் சார் இதுல சேஞ்ச் காட்டுது சார். இதுல சேஞ்ச் காட்டுது சார். இதுல சேஞ்ச் காட்டுது சார். சார். லெட்ஜர் ஆன் ஆயிடுச்சா? சார் நான் இங்க உங்களுக்கு சேஞ்சுன்னு இருக்கு சார். இங்க இருக்கு. ஓ இந்த சேஞ்சில் போய் எஸ்ஆர் பிரைமர் லெட்ஜரை சேவ் பண்ணிட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் இதை ஓப்பன் பண்ண போறியா? ஏப்ரல் இல்லை உங்களுக்கு ஏப்ரல் 2023 வந்து ஓப்பன் இருக்கு சார். அதை கிளிக் பண்ணிடுங்க. எங்கே இருக்கு சார்? இதில் சேஞ்ச் பண்ணுங்க சார். ஏப்ரல் 2020 ஏப்ரல் சர்ச் பண்ண இதா கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கே ஓப்பன் இருக்குல்ல சார், அதை கிளிக் பண்ணுங்க. பரவாயில்ல. மே வந்து ஸோ 2 ஃபியூச்சர் பீரியட் நம்ம கொடுத்துருக்கோமா? இல்லை சார், இப்போ ஏப்ரல் வந்து ஓப்பனில் இருக்குது சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2020. இது வந்து ஃபியூச்சர் என்ட்ரபிள். ஒரே ஒரு இது ஃபியூச்சர். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் ஆக்ஷனில் போய் ஓப்பன் டார்கெட் பீரியட் கொடுத்து நம்ம டைரெக்டாக எந்த பீரியட் வேணுமோ. இப்போ நான் கரண்ட் பீரியட் வந்து அக்டோபர்னா அது வரைக்கும் ஓப்பன் ஆகிடும். அக்டோபர். ஓஹோ, அக்டோபர் 24. ஸோ இது வரைக்குமே ஓப்பன் ஆகிடும் எல்லா பீரியடுமே. சூப்பர். All action previously never opened, they want that. Yes. இது வந்து நோட்டு. இதை போட்டு அரக்கல் சப்போர்ட்டோ கூகுளில் போட்டதுன்னா அது என்னன்னு சொல்லும். இதெல்லாம் போக ஓகே. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். இது என்ன எரர் வேறு வார்னிங் இல்லை. இப்போ நம்ம ஒரு 2 இயர் பழைய டேட்டு போட்டு இன்னைக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம்னா வார்னிங் கொடுக்கும். ஓல்டு டேட் அது வந்து எரர் கிடையாது. எரர்னால் நம்மளை அடுத்த ஸ்டெப் போக விடாது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டன். என்ட்ரி எங்கே போய் போடுறது? ஜேர்னல் என்ட்ரி இந்த லெஜரில். இப்போ அக்டோபர் 15 ஓப்பனில் இருக்கும் சார். ஓகே, ஓப்பன். நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் வந்து லெஜர் ஜேர்னல். ஸோ டைரெக்டாகவே போகலாம்.
மேனேஜ் ஜேர்னலா? ஜேர்னலிஸ்ட்டில் போய் கிரியேட் ஜேர்னல். ஓகே. இந்த ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டில் வந்து சேனல் அதில் ரீசன்ட் கிரியேட் அதெல்லாம் பார்க்கலாம் சார். ஓவர்வியூ பார்க்கலாமா? ஜேர்னல் கொடுத்தா அவங்களுக்கு டேரெக்டாக அந்த பேஜ் இருக்கும் சார். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் ஜேர்னல். பீரியட் ஆமாம், அட்டாச்மெண்ட் வேணா பண்ணிக்கலாம். ஸோ இது ஜேர்னல் நேமா என்ன சொல்லி கொடுத்துட்டியா? இது இன்னைக்கு தான் எடுக்கணும் சார். இன்னைக்கு அந்த இது வர முடிச்சிருக்கு சார். சரி, ஓகே. டிஸ்கிரிப்ஷன் கேட்டகரி என்ன கேட்டகரி அட்ஜஸ்ட்மெண்ட் சேல் அலோகேஷன் வருது. ஓகே, இது என்னது? அவ்வளோதானா? சார் நெக்ஸ்ட் கீழே அக்கௌண்ட்டை கொடுக்கணும். சார் கண்ட்ரோல் இல்லை. அக்கௌண்ட் எங்கே போய் செலக்ட் பண்ணுறோம்? இங்கே இருக்கோ? உங்க சென்டர் வேல்யூ. ஓகே, வேல்யூ என்ன இருக்குது நம்மளுது? எல்ஓவி இங்கே இருக்குது. எல்ஓவியில் கிளிக் பண்ணிக்கலாம், அதுவே வருது. ஸோ கம்பெனி வந்து ஒரு ப்ரௌசர் தந்தப்பல கார்ட்டூனில் காட்டாது சார். அதுதான், நீங்கள் எது தப்பாக அடிச்சிங்கன்னா அது வந்துடுது. அர்ஜென்டினா தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம், அதுவே போதும். சேல் அக்கௌண்ட் தானே, கேஷ் டு சேல்ஸ், கேஷ். கேஷ் நமக்கு கிரெடிட் ஆகும் சார். இந்த இதில் சேல்ஸ்னா டெபிட் வாட் கம்ஸ், கேஷ் டெபிட். பர்ச்சேஸ்னா கிரெடிட் ஆகும். அதான் டெபிட் என்ட்ரி, கேஷ் பெருமாட்ட உடனே இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, செகண்ட் லைன் வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, நம்ம சென்டர் வேல்யூ கிரெடிட்டுக்கு நம்ம கொடுப்போம். சும்மா இப்படி கொடுத்தா எரர் அடிக்கும், அதை போய் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை இது ஃபஸ்ட்டே எல்லாம் வர மாட்டேங்கல எரர். இங்கே அடிக்கலாமோ? ஸோ இல்லைன்னா ரெவென்யூன்னு அடிக்கலாம். வெல் டேக்ஸ் எலிஜிபிள்னா அது லைபிலிட்டி அக்கௌண்ட். சீரீஸை பார்த்தாலும் தெரியும். இப்போ இவ்வளோ சேல்ஸ் இருக்குது நமக்கு. ரெவென்யூ ஹார்ட்வேர் சேல்ஸில் நமக்கு வந்து. ஓகே, ஓகே. சேவா போஸ்டா இங்கே இருக்கு. சேவா கம்ப்ளீட்டா? சேவ் கொடுத்துட்டா கம்ப்ளீட் கொடு. கம்ப்ளீட் எரர்னா இதில் வந்துடும் இல்லையா? போஸ்ட் பண்ணிவிடு. போஸ்ட் அண்ட் கிரியேட். போஸ்ட் பண்ணோடனே அது போஸ்ட்னா இங்கே ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகும்ல. கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் சப்மிட் ஆகிருக்கு, இன்னும் போஸ்டட் வரல. ஓகே, போஸ்டிங் ஸ்டேட்டஸ் காமிக்கல. இப்போ கரன்சிலாம் வேறு கரன்சி கொடுத்தா எப்படி வருது? அதை ஃபாரின் கரன்சி போடணும். யூஎஸ்டி போட்டோம்னா கன்வர்ஷன் ரேட் கேட்கலாம். இன்னைக்கு எவ்வளோ ரேட்? 82. அதை போட்டு பண்ணணும். புரியுதா?
என்னாச்சு ஜேர்னல் ஆக்ஷன் இது பியூட்டி அக்கௌண்ட் என்ட்ரிலாம் இதுலேயே பார்த்துடலாமா? காமிச்சானா ஒன்று செலக்டட் ஃபார் போஸ்டிங்கில் இருக்கு. இப்போ ரன் ஆகுது. போஸ்டட்னா தான் நம்ம எல்லாம் பார்க்கணும். இப்போ அக்கௌண்டட் வேற இருக்கு. இப்போ ஜிஎல்ல தானே பண்ணுறோம், ஏபியில் தான் அந்த மாதிரி இல்லையா? போஸ்டட் இப்போ ஸோ போஸ்ட் ஆகிடுச்சு எரர் இல்லாமல். இப்போ நம்ம ஜேர்னல் ஆக்ஷன் வியூ டி அக்கௌண்ட் லெஜர் வாரியாக வரும். நம்ம டெபிட்டில் எந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். ஜேர்னல் என்ட்ரினா இந்த மாதிரி இது ஆல்ரெடி ஜேர்னல் என்ட்ரி தானே. இப்போ ஏபிஏஆர்லாம் பார்த்தோன்னா வியூ அக்கௌண்டிங் பார்த்தோன்னா ரெண்டு இந்த ஒரு டி அக்கௌண்ட்டு. ஸோ இதோட டெபிட்டில் இருக்கு, இது கிரெடிட்டில் இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் இதில் எதாவது ஆட் பண்ணால் ஆட் ஆகும். நம்ம ரிவர்ஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் இதாகும், கேஷ் பேமெண்ட் பண்ணால் அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ தான் ஜிஎல் செட்டப்பா. அதுக்கப்புறம் இந்த சேனல் இது ஒன்று எடுத்தாரு சார். அப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று எடுத்தாரு. ஸ்ப்ரெட்ஷீட் போடு, ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க. பண்ணு. ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு இங்கே கிரியேட் சேனல் ஸ்ப்ரெட்ஷீட் அதை டவுன்லோட் பண்ணுங்க சார். ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு இங்கே கிரியேட் சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் சார். பண்ணிட்டியா? எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணு. இந்த எக்ஸல் ஷீட் இப்போ நமக்கு ஓப்பன் ஆகாது சார். அது ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து நேவிகேட்டர் இருக்குது சார். மல்டிபிள் லைனுக்காக ஸ்ப்ரெட்ஷீட் போட்டுருக்கோம். அதே புரியுதா? 100 லைன் 1000 லைன்லாம் வேணும்னா பண்ணு. அதில் வந்து ஏடிஎஃப் டெஸ்க்டாப் இன்டிகிரேட் அதை டவுன்லோட் பண்ணுங்க சார். ஓ, அந்த லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணு. அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் நமக்கு அந்த எக்ஸல் ஃபைலோட இன்டிகிரேட் இன்ஸ்டால். நெக்ஸ்ட் ஸோ ஆரக்கிள் ஏடிஎஃப்பை இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த ஏடிஎஃப் டூலில் இருந்து தான் அது அப்லோட் ஆகுதா? ஆமாம் சார். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸல் ஃபைல் ப்ரொடெக்டர்னால நமக்கு லாகின் கேட்கும் சார். இது வந்து கேட்காது. இப்போ அந்த ஃபைல் டவுன்லோடில் இருக்கு ஃபைலை. இது இது மறுபடியும் இன்ஸ்டாலா? அதான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லை? ஏடிஎஃப் இன்ஸ்டால் பண்ணணுமா? ஆமாம் சார். இப்போ எனேபிள் 8 கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும் சார். ஓ, நம்மளோட யூசர் ஐடி லாகின் நம்ம லாகின்குள்ளே போயிடுது. அதில் நம்ம டெபிட் கார்டு போட்டு ஏற்றலாம். ஏடிஐ ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எதுக்கு இது என்ன ஆகுது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் 1000 இருக்கும், 2000 சில இதில் ரிப்பீட்டட் இருக்கும். அப்படியே காப்பி பேஸ்ட் எக்ஸல்லேருந்து பண்ணி நம்ம போட்டுருக்கோம். நாங்கள் 1 by 1 வில் டேக் டைம். அதுதான் நமக்கு தேவை. எப்படி எஸ்ஆர் கம்பெனி டபுள் கிளிக் பண்ணால் வருமா? இங்கே அதெல்லாம் லெஜர்லாம் கொடுக்கும் இல்லையா? அதெல்லாம் ஓகே. அது கொடுக்காதனால
எஸ்ஆர் பிரைம் மேனேஜர் மீட்டிங் டேட்னா இன்னைக்கு நம்ம டேட் இன்னைக்கு டைப் பண்ணுமா? எஸ்ஆர் டேட் மேனேஜர் தப்பா பண்ணா ஃபார்மேட் கேட்கும்ல. அந்த இதில் என்ன இருக்கோ அந்த டேட் அட்ஜஸ்டிங் பீரியட் மேண்டேட்டரியா? அது தேவையில்லை சார். ஓகே, அவ்வளோதான் சார். குரூப் ஐடி கேட்டகரி என்ன கேட்டகரி என்ன இப்படி வருது? அதில் இருக்க ஓப்பன் ஆகும் சார். அதில் எல்ஓவியில் ஓப்பன் அப்ரூவல் சார். மறுபடியும் போட்டோன்னா ஓகே. இங்கே இருக்கு டபுள் கிளிக் பண்ணியாச்சு. அப்புறம் ஓகே கீழே கொஞ்சம் பெருசாக ஆகாது. மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து கொடுக்கணுமா? சரி ஓகே. இதை கொடுத்து நம்ம கிரியேட் சேனலில் போய் சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு ரோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்செர்ட் அப்படின்னு அது வந்துன்னா நம்ம அதில் இன்செர்ட் ஆகிடுச்சு சார். அக்கௌண்ட் இப்போ நமக்கு ஒரு நாளுக்கு லோனே ஓகே தான் போல. டக்கு டக்குன்னு பண்ணால் ஒரு நாள்லேயே ஒரு மாடல் முடிச்சிடலாம். அரை நாளில் ஒரு 2 நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். கரெக்டாக சார்? இன்னைக்கு இது 2 அவங்களுக்கு தெரியும். அதோட விஜய் நான் வந்துடுவேன். அதில் இது போன கிளாஸில் டவுட் இருந்தான்னு கேள்விப்ப போட்டுட்டு ஓவராலாக சும்மா கேஷ் அக்கௌண்ட் எடுத்துட்டேன். இதை நான் 2 போட்டு காமிச்சிட்டு அவங்கள ஒரு வாட்டி போட சொல்கிறேன் சார். மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதானே. லேட்டர்னா ஆஸ்ட்ரிக் இருக்கும். இது கிரெடிட் லைனா? ஆமாம் சார். இன்டர் டெபிட் கிரெடிட் வந்துருச்சு. சரி, ஒரு லைன் தானே. அடுத்து என்ன சொன்னேன்? கிரியேட் சேனல் சார். இங்கே இருக்கு. இதில் சப்மிட் உள்ளே கொண்டு வந்துட்டான். முன்னாடி ஏடியை தனியாக நாங்கள் வச்சுருக்கணும். எல்லாமே தனித்தனி. பரவாயில்ல. ஃபுல் பண்ணி டோரை கொஞ்சம் இல்லை கொஞ்சம் லைட்டை போட்டு சப்மிட் ஜேர்னல் அண்ட் போஸ்டிங் இம்போர்ட் நல்லா இழுத்துரு. லைட்டை போட்டு பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் சப்மிஷன்னா சப்மிட் ஜேர்னல் இம்போர்ட் அண்ட் போஸ்டிங் இம்போர்ட் நோ அப்படின்னா என்னது? இதில் இந்த இதுக்கு அது கொடுப்போம் சார். ஆப்ஷனில் வந்து சப்மிட் ஜேர்னல் இம்போர்ட் போஸ்டிங் சார். நெக்ஸ்ட்டு ஓகே, அப்படியே சப்மிட் பண்ணிடலாம்ல. இமெயில் கேட்கும் போது கொடுத்தா சப்மிட். சூப்பர். One of the rows could not be updated. Both debit and credit ஒரே இடத்துல கொடுக்க கூடாது. அதான் நான் இன்னொரு இதுக்கு சொன்னேன். புரியுதா? வேற அக்கௌண்ட் தரணும். சரி, ஒரு இது கொடுக்குறேன். வேற அக்கௌண்ட் கொடுக்குறேன். அதுவும் எரர் அடிக்குது சார். பரவாயில்ல, சூப்பராக எரர் அடிக்குதா? ஃபஸ்ட்டு கேஷ் கொடுத்துட்டோமோ இங்கே. மாற்றணும் இல்லையா? யூசர் ஃப்ரெண்ட்லி தான்ல.
கம்பெனி அக்கௌண்ட்டில் தானே கொடுப்போம். லேட் 102 இங்கே வந்து சர்ச் இருக்கும். ஓகேவா? இது டெலிட் பண்ணணுமா அப்படியே இருக்கட்டும்? இல்லை சார், அப்படி சப்மிட் போட்டா அகைன் மறுபடியுமா? சப்மிட் ஆனால் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இதுலேயே பார்க்கணும். சார் செகண்ட் டைம் நான் ஐடி இன்சர்ட் பண்ண வேண்டாம்ல, இனிமேல் ஐடி இருக்கிறதால டைரெக்டாக நம்ம ஜேர்னல் போட்டுக்கலாம். ஐடி ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணலாம், ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணலாம் சார். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு கன்ஃபர்மேஷனும் வந்துடும் சார். ஆமாம், சப்மிட் ஆகிடுச்சு. அது வந்து ஓகே, ஆனால் நேம்லாம் கொடுக்கலையா? என்ன வேணும் அடுத்து? அவ்வளோதானே? அவ்வளோதான் சார். இப்போ நம்ம அதில் போய் பார்த்தோம்னா அதில் இருக்கும். ஓகே, இன்னும் நேமே கொடுக்கல, எப்படி போய் தேடுவோம்? நேம் எதாவது கொடுக்குமா? ஓ, அப்படி பண்ணிக்கலாமோ? இன்சர்ட் ஸ்ப்ரெட்ஷீட் போய் பாரு. ரெண்டாவது ஜேர்னல் வந்து ஸோ எஸ்ஆர் அலோகேஷன் ஸ்ப்ரெட்ஷீட்னே கிரியேட் ஆகிடுது. நம்ம கொடுக்கலாம். சூப்பர். அதே மாதிரி போஸ்டர் ஸோ இவ்வளோதான் வந்து ஜிஎல் செட்டப்பில் முடிஞ்சது. சரி, ஏபியில் என்ன பண்ணுவேன் சார்? ஏபியில் ஏபி இதே மாதிரி பண்ண இதே எஸ்ஆரை வந்து லிங்க் பண்ணிடுவோம். ஏபி ஆட் பண்ணணும். ஆரம்பிச்சிட்டோமா? சரி, நான் காரில் போகணும் பண்ணுறேன். ஏபியில் பிஸ்னஸ் யூனிட் பிஸ்னஸ் யூனிட் தான் வேணும். அது ஜிஎல்லே வேணுமே, டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு போகல. ஜிஎல்ல பிஸ்னஸ் யூனிட் பண்ணிட்டோம், கொடுக்கல. எடுத்துகிட்டு போர்டு பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணி செட்டப் பண்ணி இதில் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதில் செட்டப் பண்ணி ஸோ பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணிக்கலாம் சார். ஓ, நீ விபி ஆட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க? ஆமாம் சார். அது இல்லை நீவாக இல்லை ஆட் பண்ணிக்கலாம் சார். ஸோ இதில் எஸ்ஆர் பிஸ்னஸ் யூனிட்டா சார் நேவிகேஷன் பண்ணணும் சார். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் பிஸ்னஸ் யூனிட். இதில் டிஃபால்ட் செட் வந்து காமன் செட். கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லொகேஷன் மட்டும் கொடுப்போம் சார். அட்ரஸ் லொகேஷன். ஓ, இந்த பிஸ்னஸ் யூனிட்
அதான் இங்கே பிஸ்னஸ் நோட்டு ஆட்கள் நம்ம ஆப்ரேட்டிங் யூனிட் சொல்கிறோம். அதோட அட்ரஸ் எந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் S7 + கிரியேட் ஆகிடுச்சு. அந்த பிஸ்னஸ் நோட்டுக்கு மேனேஜர் யாரும் கூட ஸோ நெக்ஸ்ட் அசைன் பிஸ்னஸ் யூனிட் ஃபங்க்ஷன். இது வந்து செலக்ட் அண்ட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இதை போய் நம்ம இதில் ஆட் பண்ணணும், லெஜரோட கனெக்ட் பண்ணணும்னா பிரைமரி லெஜரோட. ஆமாம் சார், அந்த லெஜர் இதில் ஓகே. நம்பர் சர்ச் பண்ணிக்கலாம் சார். இதில் நம்ம லெஜர் ஆட் பண்ணிக்கலாம் சார். எதில் போனேன் இப்போ சார்? இப்போ வந்து அந்த மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட்டில் வந்து அசைன் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். நம்ம பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு வந்துடும் சார். அதுக்கப்புறம் நம்ம ஜிஎல்ஐ தேவை இருக்குமே. ஜிஎல்ஐ இதெல்லாம் எப்படி போடுறோம்? எந்த இதில் பிஸ்னஸ் வந்து அப்போ காமனாக போட்டோம்னு நினைக்கிறேன். நான் இனிமேல் நம்ம இதை கிரியேட் பண்ணால் கேட்கும். ரெண்டு இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் சார். இதுவுமே அவன் போடுவானா? அது எனக்கு தெரியல சார். அவன் பேர் என்ன? சந்திர. இது ப்ராக்டிஸ் பண்ணலையா அவன் கூட? இது நான் சொன்னேன் சார், எல்லாமே ஓவராலாக. ஓகே. GLSR பழசு முதல்ல அதை பண்ணிடணும். நம்ம கிரியேட் பண்ணுறது இல்லை, வரல சார். வரணும்ல. சார் இது வந்து SR பிரைமரி. சரி, இதே எடுப்போம். நெக்ஸ்ட் இதில் எல்லாமே எனேபிள் பண்ணிப்போம் சார். இது ரிசீவபிள்ஸ் எதெல்லாம் வேணுமோ? சரி. பேயபிள்ல பேயபிள் இது 3 மட்டும் நமக்கு தேவையில்லை சார். அதனால் படிப்பேன். சரியான ஒன்றுமே தெரியல. சேவ் பண்ணிட்டியா? பில்லிங்ல ஏறுது. பில்லிங் அண்ட் ரெவென்யூ ஏர்ல தான் வரும். சரி, ஓகே. ப்ராஃபிட் சென்டர் இது.
எரர் தெரியும். ஓகேவா? இதில் அடுத்து பேபிள்ஸ் பார்க்கறதுனால பேபிள்ஸ் செட்டப் பண்ணலாம். ம். தண்ணி வேணுமா கொடுத்தா? ஓகே சார். சொல்லுங்க. ஹலோ, இதெல்லாம் மழை வேகமாக வருது. சரி சரி. ரூம்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க சார். மழை வந்துட்டு இருக்கு, எப்படி வருது அப்படின்னு கேட்டாங்க சார். சார் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் யூனிட்டில் அந்த அக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் யூசருக்கு வந்து அக்சஸ் கொடுக்கல சார். அதனால் இது கிளிக் பண்ணேன். பேபிள் பார்க்கறதுனால அந்த ரோல் ஆட் பண்ணுறோம் சார். அக்கௌண்ட் பேபிள் மேனேஜர், பேபிள் சூப்பர்வைசர் ஆட் பண்ணு.
அக்கௌண்ட் பேபிள் சூப்பர்வைசர், அப்புறம் Manager. மேனேஜர் சார், அப்புறம் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர் சார். என்னது ரோல்? சார் இது அக்கௌண்ட் பே இன்வாய்ஸ் சூப்பர்வைசர் அக்கௌண்டிங் சர்ச் பண்ணுறியா? சார். ஸோ அந்த ரோல் இதில் எல்லாருனால போய் ஆட் பண்ணிட்டு வரோம் சார். அது வரலையா? அந்த ரோலில் இதில் என்ன ஆட் பண்ணுங்க சார். அதனால் டூரில் போய் அந்த யூசருக்கு ஆட் பண்ணிட்டு வரோம் சார். ஆமாம். ஓ, அந்த ஃபர்ஸ்ட் இதில் இது பண்ணுறேன். சார். இதுக்கு செலக்ட் பண்ண மாதிரி ஏபிக்குமே அந்த 3 இது வேணும். மேனேஜர், சார்.
சார் ரூல் ஆட் ஆகும். அக்கௌண்ட்ஸ் பேபிளில் வந்து அந்த யூசருக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். சரி. அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் சார். அப்போ பேபிளுக்குள்ள போ. டேபிள்ஸில் அந்த மேனேஜ் பேமெண்ட் டேர்ம்ஸ் ஆப்ஷனல் தான் சார். இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நேராக பண்ண முடியாதா? அவ்வளோதான் சார். இதுக்கப்புறம் நம்ம இன்வாய்ஸ் பண்ணலாம். நம்மளோட இதுலேயே பண்ணலாம். லெட்ஜரில் பண்ணுப்போ. நம்மளோட இதுக்கு போயிட்டோமா? இது எப்படி நம்ம லெட்ஜர்னு தெரியும்? கிரியேட் பண்ணி இன்வாய்ஸ் நின்றுச்சா? தூரிட்டு தான் இருக்கோ? ஸோ இதில் நம்மளோட இது எங்கே வருது? நம்மளோட பிஸ்னஸ் எஸ்ஆரா? பண்ணு.
வரலையா? ஆஹா அது வரல சார். சரி, இதை வச்சு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். எல்இயா? இ தானே? ஓ, இவரோட யூசர். அது சார். சரி, அப்படியே ஏஆர் செட்டப் போ. கரெக்டாக நம்ம இன்னொரு நாள் அவங்களுக்கு ஃப்ளோ கொடுத்துருக்கோம். லைட்டாக தோற முன்னாடி பாரு. இல்லை காற்று அடிக்குதா? காற்று இல்லைன்னா கொடை கொண்டு போனால் போய்தா? அப்படியே இருக்கட்டும். அப்படியே தண்ணி இருக்கா? அப்படியே ஏஆர் செட்டப். ஏர்ல என்னெல்லாம் ஆட் பண்ணணும்? ஸோ ஏரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் சார். அது என்னது? வெளியே வரலையா? ஸோ இந்த ரிசீவபிள்ஸ்ன்னு இருக்கும் சார், அதை கிளிக் பண்ணிட்டு நமக்கு மேனேஜ் ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன் இருக்கும் சார். ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போகணும். ஃபஸ்ட்டு. ஓகே. இந்த இதில் அருண் சார் கிரியேட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் இருந்தது சார். நமக்கு கிரியேட் நியூ ஆப்ஷனே கிடையாது சார். அது இருந்தால் தான் ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ண இது வரைக்கும் வந்தது இல்லையா? இல்லை, இது இருந்தால் தான் சார் அதுக்கப்புறம் சார் ஸ்டெப். இப்போ ஏர் நீ பண்ணல. அப்போ பண்ணல சார். வருது இப்போ பண்ணல சார். அருண் சார் அது அப்படியே ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோன் எடுத்துக்க. அந்த குரூப்பில் ஒரு ட்ரெயினிங். ஓகே.